ஓர் ஊரிலே பெரிய சின்னமலை கீழே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் குடிநீருக்காக ஒரு பெரிய கிணற்றை நம்பியது. ஆனால் சில மாதங்களாக அந்த கிணற்றில் தண்ணீர் வரவில்லை. மக்கள் மிகவும் கவலையில் விழுந்தனர். அந்த ஊரின் மூத்தவர் சொன்னார், நம்ம ஊர்தான் கருப்பண்ணசாமி பாத்திரத்தில் கட்டிய ஊரு. நாம் அவரை வேண்டிக் கொள்வோம். அனைவரும் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பழங்கள் வைத்து மனமார பிரார்த்தனை செய்தனர். அந்த இரவிலே ஒரு வயதான ஆளுக்கு கனவில் கருப்பண்ணசாமி தோன்றினார். அவர் சொன்னார், கிணற்றின் அருகே ஒரு பழைய பாறையில் சக்தி உண்டு. அதை நீக்கினால் நீர் ஓடும். மறுநாள் மக்கள் எல்லாம் அந்த பாறையை எடுத்து வைக்க ஆர்வமாய்ச் சென்றனர். கடுமையாக உழைத்தனர். பாறையை அகற்றியவுடன் கிணற்றிலிருந்து மீண்டும் குளம் போல தண்ணீர் வழிந்தது. மக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் கருப்பண்ணசாமியே எங்கள் வாழ்வின் காவலன் என்று சொல்லி பல்லாண்டு வாழ்த்தினார்கள். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் திங்கள் அந்த ஊரில் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. கருப்பண்ணசாமிக்கு வடிமாலை, வெல்லப் பொங்கல், வெண்கலசம் அர்ப்பணிக்கப்படுகிறது.